புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை திருவொற்றியூரில் மயிலாண்டவர் கோயில் ரோம மகரிஷி ஜீவ சமாதி மண்டபத்தில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் KVS சுபா தேவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி, வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 1500 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K குப்பன், திருவொற்றியூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம், பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் NM பாஸ்கரன், மாநில நிர்வாகிகள் நேதாஜி கணேசன், MA சேவியர், R மதுரை வீரன் மற்றும் A கணேசன், TD ஜனார்த்தனன், M மாலா, ஸ்டீபன் ராஜ், V பொன்முடி, AS ஹரிகிருஷ்ணன், சவுந்தரராஜன், பிரகாஷ், சூரியபாபு, R நாகராஜன், சிவா, சுந்தர், முரளிதரன், நாகராஜ், சித்ரா, குள்ளப்பட்டு மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மந்தவெளி புரட்சித் தலைவர் MGR திடலில் நகர கழக செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, ப மோகன், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு, சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமமுகவை சார்ந்த நிர்வாகிகள் பலர் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமமுகவை சார்ந்த ஆரணி நகர செயலாளர் தன்ராஜ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். 2026 மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சராவது உறுதி என்றும் அதற்காக உழைப்பதாகவும் கழகத்தில் இணைந்தவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரட்டாம்பட்டியில் முசிறி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் MK ராஜமாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமை வகித்தார். கழக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர் TR அன்புக்கரசு, முன்னாள் அமைச்சர் பூனாச்சி, மாணவரணி மாவட்ட செயலாளர் அறிவழகன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான், இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் ஆமூர் சுரேஷ் ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாப்பான் குளத்தில் கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் SV முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PG ராஜேந்திரன், மாவட்ட கழக அவைத்தலைவர் சண்முகவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.